வெல்கம் பேக். நம்ம எல்லாருமே சில நேரங்கள்ல சில தவறுகள் பண்ணதான் செஞ்சிருப்போம். அதை நினைச்சு பின்னாடி வருத்தப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல உலகம் ஃபுல்லாவே கேமரால பதிவான செஞ்ச தவறுக்கு கிடைச்ச உடனடி விளைவுகளை தான் பார்க்க போறோம். பிராங்க்னு நிறைய பேர் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்றதை பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இந்த ட்ரெயின் ஹார்ன் பிராங்கும். காருடைய ஹார்னை ட்ரெயின் சவுண்ட் மாதிரி மாத்தி அதை பப்ளிக் பிளேசஸ்ல அடிச்சு அங்க இருக்கிறவங்களை பயன்படுத்துறது தான் வேலையே. அந்த மாதிரி தான் டைனமிக் டியோ டிவிங்கிற யூடியூபர்ஸ் ஹார்ன் பிராங்க பண்ணி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் வயசானவங்க கிட்ட கூட இந்த பிராங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பிளேன்ல போகும்போது மேல இருந்து பார்க்க அந்த வியூ ரொம்பவே அழகா இருக்கும். கண்டிப்பா நம்ம போன்ல அதை கேப்சர் பண்ணணும்னு நினைப்போம். அதே மாதிரி தான் இவரும் நினைச்சாரு. ஆனா என்ன நடந்ததுன்னு பாருங்க. அந்த பிளேன்ல உள்ள சின்ன கிளாஸ் டோர் ஓபன் பண்ணி போட்டோ எடுக்க கேமராவை கிட்ட கொண்டு போனதும் கேமரா அது வழியா வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி அமெரிக்கால போட்டோகிராஃபர் ஒருத்தர் ஜெய்கோ ஸ்கை டைப் பிளேன்ல பறக்கும்போது அந்த வியூவை போட்டோ எடுக்கிறதுக்காக அவர் ஐபோனை ஜன்னல் கிட்ட கொண்டு போயிருக்காரு. அவ்வளவுதான், போன் போயே போச்சு. சிலர் உடம்ப ரப்பர் மாதிரி வளைச்சு பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த லேடி ரொம்பவே பிளெக்சிபிள். ஆனா அப்படி இந்த இடத்துல தூக்கும் போது என்ன நடந்ததுன்னு பாருங்க. நமக்கு எல்லாரும் ரோட்ல போற நாயை ஒரு தடையாட்டம் வம்பிழுத்திருப்போம். ஆனா இவர் கூண்டுல உள்ள நாயை வம்பிழுத்து எப்படி வாங்கி கட்டிக்கிட்டாருன்னு பாருங்க. கூண்டுக்குள்ள இருந்த நாய் இவரை பார்த்து தொடர்ந்து குலைச்சிருக்கு. அதனால கடுப்பாகி அது கிட்ட போய் வம்பிழுத்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல கூண்டுக்குள்ள இருந்த நாயை கொலைக்காதுன்னு காலால மிதிச்சிருக்காரு. ஆனா அடுத்து என்ன நடந்ததுன்னு பாருங்க. சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல நடந்த சம்பவம் தான் இது. பேசஞ்சர் ஒருத்தர் குடிச்சிட்டு கேப் டிரைவர் கிட்ட தொடர்ந்து வம்பிழுத்துட்டே இருந்திருக்காரு. டிரைவரும் ஒரு அளவுக்கு பொறுமையா தான் இருந்தாரு. ஆனா டிராபிக்ல மெதுவா நகரும் போது குடிச்ச பாட்டில அசால்ட்டா ரோட்ல தூக்கி வீசினதும் கோவமான கேப் டிரைவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. காரை நிறுத்திட்டு இறங்கி வந்த கேப் டிரைவர் கீழே வீசின பாட்டில் எடுத்து உள்ள வச்சுட்டு அந்த பேசஞ்சரை தூக்கி வெளியே வீசிறாரு. அதே மாதிரி சைனால நடந்த சம்பவம் தான் இது. டிராபிக் சிக்னல்ல நின்னுட்டு இருந்த கார்ல இருந்து ஒரு லேடி குப்பைகளை அசால்ட்டா ரோட்ல தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த ஒரு பைக்கர் அந்த கார் கிட்ட வந்து பைக்ல இருந்து இறங்கி குப்பைகள் எடுத்து அந்த காருக்குள்ளேயே வீசிறாரு. அந்த லேடி என்னதான் கத்துனாலும் அவர் கூலா கிளம்பிட்டாரு. ஜெர்மிங்கிறவர் பிபிசிக்காக மலைப்பகுதியில் டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது அவர் காருடைய ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுது. அதனால அவரே காருக்கு பின்னாடி கயிறுனால ஒரு கட்டையை கட்டிடுறாரு. இப்ப கார் பின்னாடி உருளும் போது இதுல தட்டி அதோட சப்போர்ட்ல நின்றுரும். இதான் அவருடைய ஐடியாவே. ஆனா அது அவருக்கே எப்படி பேக் ஃபயர் ஆச்சுன்னு பாருங்க. முதல்ல எல்லாம் சரியா தான் போச்சு. ஆனா கார் மேடு பள்ளங்கள போகும்போது என்ன நடந்ததுன்னு பாருங்க. But look on the bright side, James. It's going to be a scorcher today. அமெரிக்காவுடைய ஹைவேல ஒரு லேடி திடீர்னு காரை சென்டர் லேன்ல நிறுத்திட்டு ரோடுடைய இந்த பக்கத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் தெரியுது இந்த லேடி குடிபோதையில் இருந்திருக்காங்கன்னோ, அதனால என்ன பண்றோன்னே தெரியாம பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னோ. இவங்க காரை சென்டர் லேன்ல நிறுத்ததுனால பெரிய விபத்தே நடக்க இருந்தது. அங்க இருந்தவங்க அந்த லேடியை காரை எடுக்க சொல்லி ஒரு வழியா கார்ல ஏறினதும் கரெக்டா அந்த நேரத்துல போலீஸ் வந்துடுறாங்க. பறவைங்களுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி தான் இந்த பொண்ணும் ஆசைப்பட்டிருந்தா. லெஃப்ட் ஹேண்ட்ல பிரெட்டும் ரைட் ஹேண்ட்ல போனும் இருந்தது. பறவைகளை பார்த்ததும் பிரெட்டுக்கு பதிலா ரைட் ஹேண்ட்ல இந்த போனை தூக்கி போட்டுறா. மைக்கும் அதே மாதிரி ரொம்ப வித்தியாசமா தன்னோட காதல் கிட்ட நடு கடலை வச்சு ரிங் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அது எப்படி ஒரு காமெடியில முடிஞ்சதுன்னு பாருங்க.
ரிங் பாக்ஸை தூக்கி போடும்போது அது அவரை தாண்டி தண்ணீர் உள்ள விழுந்துடுது. மாசா ப்ரொபோஸ் பண்ண நினைச்சது வீணா போச்சு. சில நேரங்கள்ல ஃபோர்ஸா ஓடுற தண்ணீரை பைக்ல கிராஸ் பண்றதே கஷ்டம். ஆனா இங்க ஒருத்தர் அதை சைக்கிள்ல கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாரு. சோலி முடிச்சு. மழை பெஞ்சு பாலத்துல தண்ணி அதிகமாவே தேங்கி இருந்தது. அதனால டூரிஸ்ட் பக்கத்துல இருந்த கயிறு பிடிச்சி மெதுவா நகர்ந்து கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்து வந்து இவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. மொத்த ஃபோர்ஸையும் கயிறுல கொடுத்து அப்படியே கீழே சரிஞ்சிடுறாரு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற?